பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனல் நேம் பார்த்தப்பவே சேனலில் போட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ராவல் கண்டென்ட்டு தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பே வந்து விருதுநகர் டு சென்னை தான். ஸோ பை த வே நான் ஆன் தி வே ட்ரிப்பில் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கூட ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எஸ், இவர் தான் நம்மளை சேஃபாக கொண்டு வர்றது எல்லா இடத்துலையும். ஸோ இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். கிளாசிக் 350 BS6 மாடலு. ஸோ எங்கள் பிரதரோட வண்டி. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதுனால அவரே வந்து ஸோ என்னோடய வண்டி சும்மா தான் இருக்குது எடுத்துக்கொண்டாரு. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். ஸோ வண்டி ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் முடித்து அப்படியே எடுத்துட்டேன். ஆல்ரெடி வந்து இதில் ஒரு சின்ன ட்ரிப்பு போனேன். நான் இதில் கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணேன் நம்ம கேமராவில். பட் சம் SD கார்டு எரர்னால அந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃபார்மேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு. கேமரா ஃபிட் பண்ணி பேசிகிட்டே ஓட்டுறது வந்து மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம வீடியோவில் கண்டினியூஸாக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் எனக்கு கண்டினியூஸாக வீடியோ போட. பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிளம்பியாச்சு. ஓகே, ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அடிக்கடி இந்த டவுட் இருக்கும், ஸ்டாண்ட் எடுத்துட்டோமா இல்லையான்னு. கரெக்டா நேற்று தான் கன்னியாகுமரி போயிட்டு வந்தேன். அந்த வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணேன். போகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். ஃபோனு ஓகே, அடிக்கடி இது வேறு நான் செக் பண்ணிகிட்ருப்பேன் ஃபோன் இருக்கான்னு. ஃபோன் இப்போ இங்கே இருக்குது. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டான். கன்னியாகுமரி வந்து கன்னியாகுமரியிலேருந்து சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்தே ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு ஒரு வீடியோ தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ போகிற வழியில் என்னோடய கசின் சிஸ்டர் தூத்துக்குடியில் படிக்கிறா. ஸோ அவளை ட்ராப் பண்ண தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலேருந்து மறுபடியும் கன்னியாகுமரி வந்தேன். கன்னியாகுமரியில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, ரகுநாத். ஸோ எல்லாரை பற்றியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அவெல்லாம் அப்புறம் சொல்லுவேன். 500 கிலோமீட்டர்ஸ் காட்டியிருக்கு. எவ்வளோ நேரம் கூகுளில் 8 hours காட்டுது. நமக்கு 8 hours தேவைப்படுமா என்னன்னு தெரில. நம்ம மெதுவாகவே போவோம். எதுக்கு இந்த எதுக்கு இந்த இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு என்ன பண்ண போகிறோம்? மெதுவாக போவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் நடுவில் வெறி ஆயிரும் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் என்னன்னு. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். கோப்ரோ பற்றி சொல்லணும்னா, இது வந்து OLXில் பார்த்து இங்கே மதுரை புத்தூரில் தான் செந்தில்னு ஒரு அண்ணாட்டை தான் எடுத்தேன்.
அவர் ஆக்சுவலாக ஃபாரின் போகிறாராம்மா. ஹீரோ 7 தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 7 எல்லாம் வந்து ரேட்டு சொன்னாங்க எப்படி 23 to 28 அந்த மாதிரி தான் ரேஞ்ச் இருந்தது. ஸோ எனக்கு அந்த ப்ரைஸ்லேயே வந்து எனக்கு இப்போது ஹீரோ 9 கிடச்சது. எந்த இதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து எல்லா அக்சசரிஸும் நான் வெளியில் எதுவுமே வாங்கினதில்லை. SD கார்டு மட்டும்தான் கேமராக்காக வாங்கினது, வேறு எதுவுமே நான் வாங்கினதில்லை. ட்ரைவ் பண்ணும்போது எல்லோரும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, தலைக்கவசம் உயிர்கவசம். அதுக்கு முன்னாடி என்னடா தமிழ் இப்படி பேசுகிற, தமிழ் பேசுகிறதே நீ பேசுகிறதே வந்து நல்லா இல்லைன்னெல்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு கேட்குது. பிகாஸ் எனக்கு சொந்த ஊர் இங்கே தான், விருதுநகர் பக்கத்தில் சாத்தூருங்கிற ஊர் தான் என்னோடய சொந்த ஊர். பட் நான் கேரளாவில் செட்டில்டு. ஸோ எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ தெரியாது. நானாக என்னோடய சொந்த முயற்சியில் தமிழ் கற்றுக்கிட்டது தான். ஸோ கற்றுக்கிட்டு இவ்வளோ பேசுகிறேன். நான் +2 வரைக்கும் கேரளாவில் தான் படித்தேன். ஆஃப்டர் +2 காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் பண்ணேன். அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம யூடியூபர், அவங்களுக்கு தெரியும் சாரன் லைஃப் ஸ்டைல்னு, அவன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதே மாதிரி இப்போ கன்னியாகுமரியில் இருக்கிற ரகுநாத், அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, நிறைய பேரை வந்து மென்ஷன் பண்ணல. போக போக ஒவ்வொரு ட்ரிப்லேயே அவங்க பேரெல்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கோச்சிக்காதீங்க நண்பா. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. I told you I'm not here to mess around, and you've been acting too mysterious. You didn't think I'd go, but do you now? You never took me seriously. You don't have the time for me. I don't have the time to please you. I'll pack all your things away. You're welcome. Broken promises that got me out of work. I'm leaving and I'm never coming back. அது